துஞ்சத்து எழுத்தச்சனின் அத்தியாத்ம ராமாயணம் மலையாள நூல் தமிழ் மொழிபெயர்ப்பு 15ஆம் நாள் கதைத்தொடர் இனிதே துவங்குகிறது. துஷ்கரமானது ஒன்றுமில்லை என்று உணர வேண்டும். ஸ்ரீராம பக்தியே முக்தியை தரும். ஸ்ரீராம பாத பங்கஜங்களை எப்போதும் சேவியுங்கள். ஒருவர் மந்திர தந்திர தியான கர்மாக்களையும் தூரத்தில் துறந்து தன் குருநாதரின் உபதேசத்தால் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியையே எப்போதும் தியானியுங்கள். ஸ்ரீராம மந்திரத்தை எப்போதும் ஜபியுங்கள். ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியின் கதையினை செவிமடுங்கள், கூறுங்கள். ஸ்ரீராம பக்தர்களை வழிபடுங்கள். உலகம் முழுவதும் ஸ்ரீராமமயம் என்று உணரும் போது ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியோடு ஐக்கியத்தையும் நாம் அடையலாம். ராம ராம என்று எப்போதும் ஜபிப்பீராக. பாமினி பத்ரரே பரமேஸ்வரி பரமேசனே. இவ்வாறாக ஈஸ்வரனார் பரமேஸ்வரியிடம் ராமபத்ரனின் கதையை அருளி செய்ததை செவிமடுத்த நேரத்தில் பக்தியினால் மிகவும் பரவசமடைந்து ஸ்ரீராமபிரானிடம் சிந்தனையை உறுதி செய்து லைத்தாள் ருத்ராணியும். பைங்கிடி பெண்ணாகிய நானும் பரமானந்தம் அடைந்து சங்கர வெற்றி பெறுக என்று வாழ்த்தி அருளினாள். இத்துடன் அத்தியாத்ம ராமாயணத்தில் உமா மகேஸ்வர உரையாடலில் ஆரண்ய காண்டம் நிறைவடைந்தது. சாரிக பைங்கிளியே, நற்குணம் கொண்டவளே, மீதமுள்ள கதையையும் நீ கூறுவாயாக. கூறுவதானால் மங்கள சுரூபியான சங்கரன் வல்லமை பொருந்திய அன்னை பார்வதிக்கு அருளியவாறு நற்குணம் கொண்டவனும் தசரத மைந்தனும் அன்னை கௌசல்யின் மகனுமான ராமபிரானும் தன் இடவலும் உலகமே போற்றும் மனோகரமான பம்பா நதியை அடைந்து வியப்பில் மூழ்கினர். ஒரு குரோச அளவு விசாலமானதும் தெளிவான அமுதமளிப்பதும் துயரத்தை போக்குவதும் உயிரினங்கள் நிறைந்த இடமும் மலர்ந்த தாமரைகள் மாலைகள் கூந்தல் போன்றவை அலங்கரிப்பதும் அன்ன பறவைகள் காரண்ட பறவைகள் வண்டுகள் குயில்கள் குகைகள் கொக்குகள் அரவங்கள் சிங்கங்கள் புலிகள் கரடிகள் வாழும் இடமும் பூத்த கொடிகள் சூழ்ந்த மரங்களும் நல்ல பழங்கள் நிறைந்ததும் மகிழ்வுற்ற உயிரினங்கள் வாழும் இடத்தை கண்டு ஆவல் கொண்டு நீரருந்தி கடைப்பு தீர்ந்து மெல்ல நடந்து சென்றனர். ஹனுமத் சங்கமம். வசந்த காலத்தில் குளிர்ந்த இந்நில உலகில் பூலோக பாலகர்களான இளைஞர்கள் இருவரும் ராமலக்ஷ்மணர்கள் ரிஷியமுக பர்வதத்தின் அடிவாரத்தில் எப்போதும் பெருமூச்சு விட்டு கொண்டும் புலம்பலுடனும் சீதா பரியோகத்தை பிரிக்க முடியாமல் அழுதும் மன்மதனின் அம்புகளால் பீடிக்கப்பட்டு பேசிக்கொண்டும். ஸ்ரீ கிஷ்கிந்தா காண்டம் ஹனுமத் சங்கமம். கவலையுடன் நடந்து சென்று கொண்டிருக்கும் வேளையில் பயந்தவனாய் வந்தான் தினகரபுத்திரனான சுக்ரீவன். உடனே அமைச்சர்களுடன் விரைந்து ஓடி உயர்ந்த மலை சிகரத்தின் மேலேறி நின்றான். மாருதியிடம் ஹனுமனிடம் பயத்துடன் கூறினான், நேரே நடந்து வரும் இவ்விருவரும் ஆயுதம் ஏந்தியவர்களாய் விரைவாக வருகிறார்கள். அவர்களை கண்டால் மிகவும் தீரர்களாய் தோன்றுகிறார்கள். என் தமையன் வாலி அனுப்பியதால் என்னை கொல்வதற்காக அழிப்பதற்காக வரும் மனிதர்களாய் இவர்கள். அவர்களின் பராக்கிரமத்தினாலும் தேஜஸினாலும் ஒளியினாலும் திசைகளை எல்லாம் விளங்குவதை காண்பாய். தபஸ்விகளின் முனிவர்களும் வேடமிட்டிருக்கிறார்கள். ஆனால் வில்லம்பு முதலிய சாஸ்திரங்களும் ஆயுதங்களும் இருக்கின்றனவே. நீ ஒரு அந்தன வேடம் தாங்கி அவர்களிடம் செல்வாயாக. வாயுமைந்தனே அனுமனே, சென்று விசாரித்து தெரிந்து கொள்வாய். அவர்களின் முகபாவனை விழிகள் பேச்சுக்களில் இருந்து மனதில் என்ன எண்ணி இருக்கிறார்கள் என்பதனை அறிந்து உடனே சைகைகள் மூலம் எனக்கு தெரியப்படுத்துவாய். அவர்கள் நம் பகைவர்களானால் அல்லது அவர்களின் முகமலர்ச்சி புன்னகை ஆகியவற்றால் நண்பர்கள் என்று தெரிந்தால் அதை என்னிடம் கூறுவாய். சூரியனின் புத்திரன் சுக்ரீவன் கூறிய வார்த்தைகளை கேட்டு அனுமன் தன் எஜமானின் திருவடி தாமரை விழிகளை கொண்டவர்களான அந்த மனித சிரேஷ்டர்களை ராமலக்ஷ்மணர்களை பணிவோடு வணங்கி நின்றான். இது ஸ்ரீ எழுத்தச்சன் எழுதிய மலையாள அத்தியாத்ம ராமாயணத்தின் செய்யுள் வரிகளின் கருத்தாளமிக்க தமிழ் மொழிபெயர்ப்பாகும். மன்மதனையும் வெல்லும் பேரழகு நிறைந்த வடிவுடன் விளங்கும் நீங்கள் இருவரும் யார் என்று அறிய விருப்பமாக உள்ளது. அதை என்னிடம் பணிவோடு உண்மையை கூறுங்கள். திக்குகளை எல்லாம் தங்கள் ஒளியால் பிரகாசிக்கச் செய்யும் சூரியனும் சந்திரனும் தானே நீங்கள் என்று தோன்றுகிறது. மூவுலகையும் படைத்த வியக்கத்தக்கவர்களான உங்களை கண்டு என் மனம் எப்போதும் மகிழ்ச்சி அடைகிறது. சிறந்த வீராதி வீரர்களான இளைஞர்களோ அல்லது தேவேந்திரன் முதலான தேவர்களோ அல்லது வேறு யாரோ பேருருவம் கொண்ட இறை வடிவமாகிய நீங்கள் இருவரும் நிச்சயமாக முதன்மையான பரம புருஷர்களே. மாயையால் மனித உருவம் எடுத்து இந்த பூமியை காக்கவும் அசுரர்களை அழிப்பதற்காகவும் ஒரு லீலையாக உலகத்தில் உலா வருகிறீர்கள். அரச வேடத்தில் வந்து பிறந்த புண்ணிய புருஷர்களாகிய நீங்கள் நற்குணங்கள்
உலகத்தை படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகியவற்றை லீலையாக செய்பவர்கள் என்றும், சுதந்திரமானவர்கள், முக்தி அளிக்கும் நாராயணர்களோ நீங்கள் என்று என் உள்ளத்தில் எப்போதும் தோன்றுகிறது. இவ்வாறு கூறி தொழுது நின்ற பக்தனை ஹனுமனை கண்டு ரகுத்தமனாகிய ஸ்ரீ ராமபிரான் லக்ஷ்மண சுவாமியிடம் கூறினார். தோழா லக்ஷ்மணா, இங்கு பிரம்மச்சாரியை காண்பாய். எல்லா வியாக்கரண சாஸ்திரங்களையும் முழுமையாக கற்றவனால் மட்டுமே சொற்களில் சிறுபிழையின்றி இவ்வாறு உரையாட முடியும். நிச்சயமாக இவன் இலக்கண சாஸ்திரம் நன்கறிந்த பண்டிதன் தான். மனித வீரனான ராமபிரான் வானரத்தில் சிறந்தவனான அனுமனை நோக்கி மிகவும் மென்மையாக கூறினார். என் பெயர் ராமன். நான் தசரத மன்னனின் புதல்வன். இவன் என் சகோதரனான இலக்குவன். நீ கேட்பாயாக. பேரறிவாளனே, உண்மையை மகிழ்ச்சியோடு செவிமடுப்பாய். என் மனைவியும் ஜானகியுமாகிய சீதை என்றொரு அழகிய பெண் ஜனகநந்தினி என்னுடன் இருந்தால். தந்தையின் கட்டளையால் காட்டில் தவம் செய்வதற்காக நாங்கள் வந்தோம். தண்டகாரண்யத்தில் வசித்து வந்த நாளில் சண்டன் என்றொரு அரக்கன் வந்து ஜானகி தேவியை கடத்தி சென்று விட்டான். அவளை தேடி நாங்கள் இந்த காட்டில் அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறோம். இங்கு எங்குமே அவளை நாங்கள் காணவில்லை. ஆனால் உன்னை கண்டோம். நண்பனே, நீ யார்? அதை எங்களுக்கு கூறுவாயாக. இதனை செவிமடுத்த மாருதி அனுமன் தன் கரங்களை கூப்பிய கரங்களுடன் மிகுந்த மகிழ்ச்சியோடு கூறத் தொடங்கினார். சுக்ரீவன் எனும் வானரங்களின் தலைவன் இந்த மலையின் உச்சியில் வசிக்கிறார். மலைகளில் சிறந்தவனே, நாங்கள் அவனுக்கு அமைச்சராக இந்த 4 பேர் இருக்கிறோம். எப்போதும் அவருடன் பிரியாமல் வாழ்கிறோம். மூத்த சகோதரனான வாலி வானரர்களின் தலைவன் தன் தம்பியை நாட்டிலிருந்து துரத்திவிட்டான். மேலும் சுக்ரீவனின் மனைவியையும் அந்த மூத்த சகோதரனை கவர்ந்து கொண்டான். எனவே சுக்ரீவன் ரிஷ்யமூக பர்வதத்தை, ரிஷ்யமூக மலையை அடைக்கலமாக கொண்டு மிகுந்த நம்பிக்கையுடன் இந்த மலையில் வாழ்ந்து வருகிறான். ஹனுமன் ராமனிடம் தன் உரையாடலை முடித்து சுய உருவம் எடுத்தல். அறிவில் சிறந்த பெருமானே, நான் அந்த சுக்ரீவனின் தூதனாக வந்த ஒரு வானரன். வாயுவின் மைந்தன். என் பெயர் அனுமன். அஞ்சனையின் புதல்வன். என் மன துயரை போக்கி என்னை காத்தருள வேண்டும். தேவரீர் சுக்ரீவனுடன் நட்பு கொண்டால் நீங்கள் இருவருமாக இணைந்து உங்கள் பகைவர்களை அழிக்கலாம். உங்களுக்கு என்னால் இயன்றவரை விரைவாக தொண்டு செய்வேன். இறைவனே, எனக்கு தங்களை தவிர வேறு புகலிடம் இல்லை. கருணாநிதியே, உங்கள் திருவுள்ளத்தில் அருள் சுரந்து எழுந்தருளினால் எங்கள் அகத்துயர் அனைத்தும் நீங்கும் என்று விண்ணப்பித்து மாருதியான அனுமன் தன் சுய உருவத்தை ஏற்றுக்கொண்டு ராமபிரானின் முன் நின்றான். உங்கள் கவலைகளை எல்லாம் கைவிட்டு என் தோள்கள் மீது ஏறி வாருங்கள் என்று சபரியின் சொற்களையும் நினைவு கூர்ந்து தாமரை கண்ணனாகிய ராமபிரானிடம் அனுமதி பெற்றான் ஹனுமன். சுக்ரீவ சக்கியம். சுக்ரீவனுடன் நட்பு. ஸ்ரீ ராமபிரானையும் இலக்குவனையும் மாருதி தனது தோள்களில் ஏந்தி கொண்டு நடந்தான். சுக்ரீவனின் சன்னிதானத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்த்தான். சூரியனின் மைந்தனே சுக்ரீவனே, உன் கவலையையும் கலக்கத்தையும் கைவிடுவாய். எவ்வளவு எண்ணி கண்டாலும் இது என்னை ஒரு பெரும் பாக்கியம். சூரிய குலத்தில் உதித்தவர்களான ராமபிரானும் அவரது இளவனான லக்ஷ்மண சுவாமியும் தேவி சீதையை தேடி இங்கு வந்துள்ளனர். சுக்ரீவனிடம் இவ்வாறு கூறிவிட்டு அரசர்களுக்கு முன்னிலையில் ஒரு பெரிய மரத்தின் நிழல் தரும் அடியில் அப்போது சிறந்த தலைவர்களான அந்த இளவரசர்களான ராமலக்ஷ்மணர்கள் அமைதியான உள்ளத்தோடு வீற்றிருந்தனர். அப்போது வாயுதேவனின் மைந்தன் அனுமன் மிகுந்த பேரானந்தம் கொண்டு நீதியுடன் சூரியனின் மைந்தனிடம் சுக்ரீவனிடம் கூறினார். உனது பயத்தை ஒழிப்பாயாக. நமது மித்திர குலத்திற்குரிய சூரிய வம்சத்திற்கு வீற்றிருக்கும் பிறவி கடலை கடக்க செய்யும் யோகீஸ்வரர்களான ஸ்ரீ ராமலக்ஷ்மணர்கள் இங்கு எழுந்தருளி உள்ளார்கள். இனி தாம் அவர்களுக்கு அஞ்ச தேவையில்லை. விரைவாக சென்று அவர்களை வணங்கி நட்பை ஏற்படுத்தி கொண்டு பகவானுக்கு பிரியமானவனாக வாழ்வீராக. அரசரே, மகிழ்ச்சியடைந்த சுக்ரீவனும் மிகுந்த மரியாதையுடனும் திகைப்புடனும் எழுந்து அவர்கள் அமர்வதற்கான தளிர்களையும் பூக்களையும் பறித்து நிலத்தில் பரப்பினான். அதே நேரத்தில் அறிவில் சிறந்த மாருதியும் ஹனுமனும் லக்ஷ்மண சுவாமியுடன் இணைந்து அமர்வதற்காக அம்பாறை மலர்களை பரப்பினான். சுக்ரீவனும் லக்ஷ்மணனும் மிகுந்த மகிழ்ச்சியோடு அதில் அமர்ந்தனர். எல்லோரும் மன நிறைவோடு அமர்ந்திருந்தனர். அவர்களின் துன்பங்கள் அனைத்தும் மறைந்து போயின. லக்ஷ்மண சுவாமி சூரிய மைந்தனிடம் சுக்ரீவனிடம் ஸ்ரீ ராமபிரானின் வரலாற்றை முழுமையாக எடுத்துரைத்தார். அதனை செவிமடுத்த தீரனும் சூரியகுல மைந்தனுமான சுக்ரீவன் மிகுந்த மகிழ்ச்சியோடு ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியிடம் கூறினான். பெண்களின் ரத்தினம் போன்ற ஜானகி தேவி சீதா பிராட்டி எங்கு உள்ளார் என்பதை கண்டறிந்து நிச்சயம் உங்களிடம் ஒப்படைக்கிறேன். தமது பகையை அளிப்பதற்கு ஏற்ற நல்ல நண்பனாக உமது கட்டளைக்கு ஏற்ப நான் பணியாற்றுவேன். இதை
அனைத்தையும் சிந்தித்து நாங்கள் சஞ்சலம் மற்றும் துக்கங்கள் எல்லாவற்றையும் போக்குவதற்காக உறுதியாக முடிவெடுத்தோம். ராவணன் தன் குலத்தோடு அழிந்து தேவியை மீட்டு கொண்டு வருவதை நான் காண்பேன். நான் ஒரு நாள் கண்ட ஒரு சம்பவத்தை செவிமடுங்கள். மனித வீரரே, தெளிவாக செவிமடுப்பீராக. 4 மந்திரிகளுடன் நானும் அச்சலாச்சலத்தில் மலையின் உச்சியில் வசித்து வந்த காலத்தில் ஒரு நாள் தாமரை போன்ற விழிகளை கொண்ட ஒரு சுந்தரியை ஆகாய வழியே கொண்டு சென்றான் அரக்கன் ஒருவன். அந்த பேரழகி தன்னை காப்பாற்ற யாரும் இல்லையே என்று தீனமாக ராமராம என்று கதறிய போது அவள் தம்முடைய தேவியாகத்தான் இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. உத்தமியான அவள் எங்களை பர்வதத்தின் உச்சியில் கண்ட நேரத்தில் பரவசப்பட்டு பயந்து துடிதுடித்து தனது மேலாடையில் நகைகளை முடிந்து மலையின் உச்சியில் போட்டாள். நான் அதை எடுத்து பத்திரமாக வைத்துள்ளேன். காண வேண்டுமானால் காணுங்கள். மனித வீரரே, அவை ஜானகி தேவியின் ஆபரணங்களா என்று தங்களுக்கு தெரியும் அல்லவா என்று கூறி அதை எடுத்து கொண்டு வந்து மன்னவனின் ஸ்ரீ ராமபிரானின் முன்னிலையில் வைத்தார். தாமரை கண்ணனான ராமபிரான் அதனை எடுத்து கண்டபோது விழிகள் கலங்கி நின்றார். என்றைக்கு பிரிந்தீர்களோ நீங்கள் அழகிய வடிவம் கொண்ட வைதேகியை விட்டு. குறிப்பு: இது சீதையின் ஆபரணங்களை சுக்ரீவன் ராமபிரானிடம் காட்டும் பகுதியாகும். சீதையே, தேவியே, ஜனகனின் மகளே, என் அன்பானவளே, என் நாதையே, தாமரை இதழ் போன்ற நீண்ட விழிகளை உடையவளே என்று அழுது புலம்பி தன் முகத்தை தாமரை மலர் போன்ற திருக்கரங்களில் புதைத்து கொண்டு சாதாரண பாமர மனிதனைப் போல உலகாளும் நாயகனான ஸ்ரீ ராமபிரான் வெளிநீர் சிந்தத் தொடங்கினார். துயரத்தினால் மயங்கி வீழ்ந்து கிடக்கும் ராவணனிடம் ஸ்ரீ ராமபிரானிடம் லக்ஷ்மண சுவாமி இவ்வாறு கூறினார்: பிரபோ, ஹரியே, மனம் இறங்குவீராக. துஷ்டனான அந்த ராவணனை வானர சிறந்தவர்களின் உதவியோடு தாமதியாமல் அழைத்து தாமரை கன்னியாகிய தேவி சீதையை நாம் மீட்டெடுப்போம். அதனை செவிமடுத்த சுக்ரீவனும் உடனே கூறினான்: மன்னரே, பிரபு, தைரியம் கொள்ளுங்கள். அந்த துஷ்ட ராவணனை கொன்று விரைவில் தேவியை சீதையை உங்களிடம் ஒப்படைப்பேன். லக்ஷ்மணன் மற்றும் சுக்ரீவனின் இந்த வார்த்தைகளை செவிமடுத்த உடனே தசரத குமாரனான ஸ்ரீ ராமபிரான் தன் துயரத்தை சற்றே தனித்து கொண்டு அமைதி அடைந்தார். அப்போது வானர சிறந்தவரான மாருதி தீயை மூட்டி சுப லக்னத்தை கண்டு அக்னி சாட்சியாக சுக்ரீவனுக்கும் ராமபிரானுக்கும் நட்பை ஏற்படுத்தி வைத்தார். அவர்கள் இருவரும் அக்னி சாட்சியாக நட்பு பூண்டு தங்கள் காரியங்கள் அனைத்தும் கைகூடும் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டு வேற்றுமைகளை மறந்து உயர்ந்த அந்த மலை உச்சியில் வீற்றிருந்தனர். அதன் பின்னர் சுக்ரீவன் வாலிக்கும் தனக்கும் இடையே பகை உண்டானதற்கான முழு காரணத்தையும் விளக்கி கூறினார். பின் வருவது வாலி சுக்ரீவ சண்டை கதையின் மலையாள வரிகளின் தமிழ் மொழிபெயர்ப்பு. வாலி சுக்ரீவர் சண்டை கதை. முன்னொரு காலத்தில் மாயாவி என்றொரு அசுர தலைவன் இருந்தான். அவன் மயன் என்பவனின் மகன். போர் செய்ய யாரும் இல்லாமல் மதம் கொண்டு தெரிந்த காலத்தில் கிஷ்கிந்தை என்னும் நகரத்திற்குள் நுழைந்து வானரங்களின் தலைவனான வாலியை சவாலுக்கு அளித்தான். போருக்கான அழைப்பை கேட்டு கோபமடைந்த வாலி உடனே வெளியே வந்து அவனை குத்துக்களால் அடித்தான். அதை கண்டு பயந்த அசுரன் பயந்து ஓடினான். வானரத்தில் சிறந்தவனான வாலியும் அவனை தொடர்ந்து ஓடினான். நான் அவனுடன் சேர்ந்து அவனுக்கு பின்னால் சென்றேன். அசுரன் ஒரு குகைக்குள் புகுந்தான். வானர சிறந்தவனான வாலி என்னிடம் கூறினான்: நான் அந்த குகைக்குள் சென்று அவனை அழித்துவிட்டு வருகிறேன். நிச்சயம் நீ குகை வாசலிலேயே பயமின்றி காத்திரு. குகையிலிருந்து பால் வெளியே வந்தால் அசுரன் இறந்து விட்டான் என்று பொருள். இரத்தம் வெளியே வந்தால் நான் இறந்து விட்டேன் என்று எண்ணி நீ குகை வாசலை அடைத்துவிட்டு செல். இவ்வாறு கூறிவிட்டு வாலி குகைக்குள் சென்றான். நானும் குகை வாயிலேயே நின்றேன். 1 மாத காலம் கடந்துவிட்டது. ஆனால் வானர தலைவன் வாலி திரும்ப வரவில்லை. குகையின் முகப்பிலிருந்து இரத்தம் வெளியே வர தொடங்கியது. அதை கண்டு எனக்கு மனதில் மிகுந்த கவலையும் துக்கமும் உண்டானது. மாயாவியான அந்த மகா அசுரன் என் மூத்த சகோதரனை கொன்றுவிட்டான் என்று கருதி நானும் மிகுந்த துக்கத்துடன் குகை வாயிலை அடைத்துவிட்டு கிஷ்கிந்தைக்கு திரும்பினேன். வானர வீரர்களும் துயருற்று கொண்டிருந்த அக்காலத்தில் வானரர்களுக்கு அதிபதியாக முடிசூட்டு விழாவும் வானர வேந்தர்களோடு இணைந்து நாங்கள் செய்தோம். கொஞ்ச காலம் சென்ற பின்னர் மகாபலசாலியான வாலி அங்கு திரும்பி வந்தான். நான் தான் கல்லிட்டு குகை வாசலை அடைத்தேன் என்று எண்ணி கோபமடைந்த வாலியும் என்னை கொல்லவே நெருங்கி வந்தான். பயத்தினால் நான் திசைகள் எங்கும் ஓடி ஒளிந்தேன். நீண்ட தூரம் அழிந்து திரிந்தும் வாலிக்கு இருந்த சாபத்தின் காரணமாக அவன் இங்கு வரமாட்டான் என்பதால் நான் ரிஷிமுக பர்வத
பாரதத்தில் வந்து வசித்து வந்தேன். நம்பிக்கையோடு நான் வாழ்கிறேன். விஸ்வநாதா, விபோ, மூடனாகிய வாலி என் மனைவியை கைப்பற்றி கொண்டான். நாடும் நகரமும் மனைவியும் எனக்கான வீடும் பிரிந்து மிகுந்த துயரத்தில் இருக்கிறேன். நான் உன்னுடைய தாமரை மலர் போன்ற திருக்கரங்களின் தீண்டுதலால் இப்போது எனக்கு பேரானந்தமும் சுகமும் உண்டாயிற்று. சூரியனின் மைந்தனாகிய சுக்ரீவனின் சொற்களை கேட்ட பின்னர் நண்பனின் துயரால் வருந்திய ராகவன் மனதில் கருணை கொண்டு கூறினார், உன்னுடைய பகைவனை கொன்று உனது மனைவியையும் அரசையும் செல்வத்தையும் உனக்கே திரும்ப தருவேன். ராமனான நான் ஆணையிட்டு கூறும் சத்தியம் இதுவே. மனுகுல தோன்றலான ஸ்ரீ ராமபிரானின் சொற்களை கேட்டு மனம் தெளிந்த பானு தனயனான சுக்ரீவன் இவ்வாறு கூறினான். தேவலோக நாதனுக்கு ஒப்பான வாலியை கொல்வது மிகவும் கடினமானது. நிச்சயம் அவனை போல பலம் கொண்டவன் வேறு எவனும் இல்லை. வாலியின் தோல் பராக்கிரமத்தை குறித்து என்னவென்று கூறுவது? முன்னொரு காலத்தில் துந்துபி எனும் மகா அசுரன் எருமை வடிவெடுத்து கிஷ்கிந்தா நகர வாயிலுக்கு வந்து போருக்கு அழைத்தான். அப்போது கோபமடைந்த வாலி உடனே புறப்பட்டு சென்று அவனது கொம்புகளை பிடித்து நிலத்தில் மோதி மிதித்து துவம்சம் செய்து அவனது தலையை சுழற்றி தூக்கி எறிந்தான். அப்போது அசுரனின் ரத்தம் மதங்க முனிவரின் ஆசிரம பகுதியில் சென்று விழுந்தது. என் ஆசிரமத்திற்கு தீங்கு விளைவித்த வாலி இந்த ரிஷிமுக மலைக்குள் அடி எடுத்து வைத்தால் அவனது தலை வெடித்து சிதறி அவன் யமலோகம் அடைவான் என்று மதங்க முனிவர் சபித்தார். அந்த சாபத்தை செவிமடுத்ததில் வாலி இங்கு வருவதே இல்லை. அதனால் தான் நான் எந்த பயமுமின்றி தொடர்ந்து இங்கு வசித்து வருகின்றேன். மந்திர மலையைப் போல இங்கே விழுந்து கிடக்கும் இந்த துந்துபியின் அரக்க தலையை காணுங்கள். இதை தூக்கி எறியக்கூடிய வல்லமை படைத்தவனாலேயே அந்த வாலியை கொல்ல முடியும் என்பது திண்ணம். சுக்ரீவன் கூறியதை செவிமடுத்த ஸ்ரீராமபிரான் புன்னகைத்து தனது திருப்படியின் பெரு விரலாலேயே அந்த தலையை அனாயாசமாக தூக்கி மேலே எறிந்தான். அது 10 யோஜனை தூரத்திற்கு அப்பால் சென்று விழுந்தது. அதை கண்ட சுக்ரீவன் தன் ஐயங்கள் நீங்கி மிகுந்த மகிழ்ச்சியும் தெளிவும் அடைந்தான். தன்னுடைய அமைச்சர்களும் வியப்படைந்தனர். அவர்கள் மிகவும் நல்லது மிகவும் நல்லது என்று அவரை புகழ்ந்து வணங்கி நின்றார்கள். பின்னர் சுக்ரீவன் மர்க்கடாத்மஜன் கூறினான், மனித வடிவில் உள்ளவரே, இவை 7 மாமரங்கள், சப்த சாலங்கள் அல்லவா, சால விருட்சங்கள் அல்லவா. வாலி இவற்றை மரக்கலன்களைப் போல் பிடித்து உலுக்கியவன். இந்த மரங்கள் 7ம் வலிமையானவை என்றாலும் தேவேந்திரன் மகனான வாலி இவற்றை தொட்டு உலுக்கும் போது இவற்றின் இலைகள் எல்லாம் உதிர்ந்து போகும். வட்டமாக நிற்கும் இவற்றுள் ஏதேனும் ஒன்றை அம்பெய்து பிளந்துவிட்டால் வாலியை கொல்ல முடியும் என்ற எண்ணம் ஏற்படும். சூரியனின் மைந்தனான சுக்ரீவனின் இந்த வார்த்தைகளை செவிமடுத்த பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி தனது வெள்ளில் நாணை வளைத்து ஒளிரும் ஒரு கூரிய அம்பை தொடுத்து எய்தார். அந்த ஒரு அம்பு 7 மாமரங்களையும் பிளந்து கொண்டு வெளியேறி மலையையும் பூமியையும் துளைத்து மீண்டும் சுடரொளியுடன் ராமபிரானின் அம்பரா துணைக்குள் வந்து புகுந்தது. இந்த இடையற்ற ஆச்சரியத்தை கண்ட சுக்ரீவன் புன்னகையோடு கைகூப்பி தொழுது கூறினான், தாம் நிச்சயமாக அகில உலகங்களுக்கும் நாதனான பரமாத்மாதான். முன் தினங்களில் நான் செய்த புண்ணியத்தின் பயனால் தான் தம்மை காணும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. பிறப்பு இறப்பு எனும் சுழற்சியிலிருந்து விடுபட தூய்மையான மனமுடையவர்கள் எவரை வழிபடுகிறார்களோ அந்த முக்தியை அளிக்கும் தேவனான தம்மை காண்பதற்கு வேறு என்ன பாக்கியம் வேண்டும்? நான் மோட்சத்தை கூட விரும்பாவிட்டாலும் மகன், மனைவி, பொருள், ராஜ்யம் போன்ற எல்லாமே தம்முடைய மாயையால் உருவான வீணானவை மட்டுமே. அதனால் தான் மகாதேவனே, தேவசேனனே, எனக்கு வேறு எந்த ஆசையும் இல்லை. லோகேசனே, என் மீது அருள் புரிவாயாக. பரமமான ஆனந்தத்தையும் அமைதியையும் தருபவனே, பாக்கியத்தின் பலன் உதித்ததால் மண்ணை தோண்டும் போது பெரும் நிதியே கிடைத்தது போலானது ரகுபதியே. தர்மம், தானம், விரதம், தீர்த்த யாத்திரை, தவம், யாகங்கள், நல்ல கர்மங்களை செய்து முடித்தல் ஆகியவற்றால் யாருக்கும் இந்த பெரிய சம்சார பிறவி பெருங்கடல் அழியாது. தம்முடைய திருவடி பக்தியினால் மட்டுமே அது சாத்தியமாகும். தம்முடைய திருவடிகளை தரிசிப்பது என்பது கேவலம் தன்னுடைய கருணையின் பலனாலேயே நிகழும். எவனொருவனுடைய சித்தம், மனம் உன்னுடைய பாத கமலங்களில் தாமரை திருவடிகளில் நிலையாக நிலைக்கிறதோ, ஒரு கணப்பொழுது கூட அசைக்க முடியாமல் இருக்கிறதோ, அவனுக்கு அறியாமையால் வந்த அனைத்து துன்பங்களும் விலகிவிடும். சிந்தனை உன்னிடத்தில் உறுதியாகி பக்தியோடு ராமராம என் அன்புடன் கூறுபவனுக்கு பாவங்கள் அனைத்தும் வேறறுக்கப்பட்டு அவன் மிகவும் நல்லவனாகவும் தூய்மையானவனாகவும் ஆவான் என்பது நிச்சயம். மது அருந்துபவனாக இருந்தாலும் பிரம்மஹத்தி தோஷம் செய்தவனாக இருந்தாலும் உன் திருநாம ஜபத்தினால் உடனடியாக விடுதலை அடைவான். பகையை வெல்வதிலும் தார சுகத்திலும் மனைவி இன்பத்திலும் எனக்கு எந்த விருப்பமும் இல்லை. தமது பக்தியை தவிர எனக்கு வேறு எதுவும் வேண்டாம்.
முக்தி வருவதற்காக முகுந்தா தயாநிதியே உமது பாத பக்தியின் உபதேசத்தால் எங்களுக்கு நன்மை உண்டாகட்டும். 3 உலகங்களுக்கும் அதிபதியே, பகைவன் மித்திரன் நண்பன் சமமானவன் போன்ற வேறுபாடுகளில் மயக்கம் என சித்தத்திலிருந்து மனதிலிருந்து நீங்கிவிட்டது. அரசர்களுக்கெல்லாம் அரசனே, தமது திருப்பாதங்களின் மேலான தரிசனத்தால் என் அறியாமை அகன்று ஞானம் பிறந்தது. புத்திரன் மனைவி போன்ற பந்தங்கள் எல்லாமே தமது சக்தியாகிய மாயையின் பிரபாவமே. உலகங்களின் அதிபதியே, தமது திருவடி தாமரைகளில் நிலைத்து நிற்கும் பக்தி எப்போதும் என் உள்ளத்தில் இருக்கட்டும். ரமாபதியே, லக்ஷ்மிபதியே, தமது திருநாமங்களை சங்கீர்த்தனம் ஜபம் செய்வதில் விருப்பம் உள்ளதாக என் நாவானது வெட்கமில்லாமல் எப்போதும் இருக்கட்டும். தமது தாமரை மலர் போன்ற பாதங்களில் எப்போதும் என் கரங்களால் அர்ச்சனை செய்ய அருள் புரிவாயாக. தமது அழகிய வடிவங்களை காண்பதற்காக என் விழிகள் எப்போதும் காத்திருக்கட்டும். என் செவிகளால் எப்போதும் தமது திவ்ய சரித்திரங்களை செவிமடுக்கும் பாக்கியம் கிடைக்கட்டும். புவியின் அதிபதியே, பூமியின் அதிபதியே, என் 2 பாதங்களும் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் ஆலயங்கள் தோறும் நடந்து செல்லட்டும். ரகுபதியே, தமது பாத தூளிகள் புண்ணிய தீர்த்தங்களாக மாறட்டும். எப்போதும் மங்களங்கள் பெருகட்டும். ஜெகத்பதியே, பக்தியுடன் தம்மை வணங்கும் பாக்கியம் ஒவ்வொரு கணமும் எனக்கு கிடைத்து என் திருவடிகள் நற்பெயர் பெறட்டும். இறுதி பதிகளின் பொருள் இவ்வாறு துதித்த சுக்ரீவனை ராகவனான ஸ்ரீ ராமபிரான் மனமகிழ்ந்து தழுவி அணைத்து கொண்டார். அவரது மெய் தீண்டிய கணத்திலேயே சுக்ரீவனின் பாவங்கள் அனைத்தும் நீங்கின. மங்கள ஆத்மாவாகிய சுக்ரீவனை அப்பொழுது மாயையினால் மயக்கி வைத்திருந்த காரிய சித்திக்காக கருணாநிதியானவர் வாலி சுக்ரீவ யுத்தம். சத்திய சுரூபனான ஸ்ரீ ராமபிரான் புன்னகையுடன் அருளி செய்தார். நீ கூறியது உண்மையே தோழனே. வாலியை சென்று போருக்கு அழைப்பாய். இனிமேல் காலம் தாழ்த்தாதே. வாலியை கொன்று உனக்கு முடிசூட்டி உன்னை காப்பேன் என்பது நிச்சயம். சூரிய மைந்தன் சுக்ரீவன் அதனை செவிமடுத்து கிஷ்கிந்தை மாநகரை நோக்கி கவலையின்றி நடந்தான். சூரிய குல தோன்றலான ராமபிரானும் வீரனான லக்ஷ்மண சுவாமியும் 4 அமைச்சர்களும் சூரிய தனயனுடன் சுக்ரீவனுடன் கிஷ்கிந்தையில் வாயிலை சென்றடைந்து வாலியை போருக்கு அழைத்தான். மலர்கள் நிறைந்த மரங்களின் பின்னே மறைந்து நின்றார்கள். நட்பு உணர்வுடன் ராமன் முதலியோர் கோபமுற்ற வாலி தனக்கு எதிரே வருவதைக் கண்டு சூரிய தனையன் சுக்ரீவன் அவனது மார்பில் குத்தினான். தேவேந்திரனின் மகனுமான வாலி சூரிய தனையனின் சுக்ரீவனை 10 மடங்கு பலத்துடன் திரும்ப குத்தினான். பெரும் கோபத்துடன் அவர்கள் இருவருக்கும் இடையே போர் மிகவும் பயங்கரமானது. இரத்தின ஆபரணங்களை அணிந்த உருவம் கொண்டவர்களாய் ஆற்றல் நிறைந்தவர்கள் இருவரும் ஒன்றாக போரிடும் போது சூரிய மைந்தன் தேவேந்திரன் மைந்தனிடம் இருவருடைய வித்தியாசத்தையும் கண்டறிய இயலாமல் நண்பன் சுக்ரீவன் அழியக்கூடும் என்ற அச்சத்தால் ராமபிரான் அந்த நேரத்தில் எய்யவில்லை. அதன் பின்னர் தேவேந்திரனின் மகனான வாலியின் முஷ்டி பிரயோகத்தால் குத்துச்சண்டையால் இரத்தத்தை கக்கி பயங்கரமான வேதனையுடன் சூரியனின் மைந்தனான சுக்ரீவன் தம்மை நோக்கி வந்து உண்மையின் நிலையை உணர்ந்தான். வாலியால் அடிபட்டவனாய் சுக்ரீவன் பூத்து விளங்கும் மரத்தின் அருகே வீற்றிருக்கும் தன்னுடைய நண்பனும் மனித வடிவில் வந்தவருமான ஸ்ரீ ராமபிரானிடம் சென்றான். மிகுந்த ஆத்திரத்துடன் கடுஞ்சொற்களை கூறினான். பகையினை கொண்டு என்னை உயிரோடு கொல்ல பார்த்தீரோ? தமது மனதில் நான் சிந்தித்து தெரிந்து கொள்ளவில்லையா? என்னை அழிக்க வேண்டும் என்றால் கொன்றே தீர்த்திருக்கலாமே. மாறாக தாம் ஏன் என்னை வஞ்சித்து விட்டீர்? தமது சத்தியம் பிரமாணம் என நினைத்தேன் தயாநிதியே. ஆனால் தம்மை போல பிழை செய்தவர் வேறு யாரும் இல்லை. தாம் சத்திய சந்தர் என்று நான் எண்ணியதெல்லாம் வீணாகிவிட்டதே. சரணாகத வத்சலனே, சூரியபுத்திரனான சுக்ரீவன் இவ்வாறெல்லாம் துயரத்துடன் புலம்பியதை செவிமடுத்த ரகோத்தமனான ராமபிரான் அவருக்கு மறுமொழி கூறினார். விழிகளில் வழிந்த விழிநீரோடு அவரை ஆலிங்கனோடு தழுவிக்கொண்டு, என் தோழனே, உனது மனதை அமைதிப்படுத்துவாய். அளவற்ற கோபமும் வேகமும் கடந்த அந்த யுத்தத்தின் நடுவே உங்கள் இருவரையும் என்னால் வேறுபடுத்தி காண இயலாமல் போய்விட்டது. என்னால் அறிய இயலாமல் போனது. நண்பனுக்கு தீங்கு நேர்ந்து விடுமோ என்ற அச்சத்தால் நான் அந்த நேரத்தில் அம்பை எய்யவில்லை. நீ வருந்த வேண்டாம். உனது மனக்கலக்கம் நீங்குவதற்காக ஒரு அடையாளத்தை நாம் செய்வோம். சூரியனின் மைந்தனே சுக்ரீவா, உனது பகைவனான வாலியை கால தாமதமின்றி போருக்கு அழைப்பாயாக. விருத்ராசுரனை அழித்த தேவேந்திரனின் மகனான மூத்த சகோதரன் வாலி மரணம் அடைவான் என்பதை நீ நிச்சயமாக அறிந்து கொள்வாய். நான் ராமன் என்பது உண்மையோ அல்லது பொய்யோ என்று இனிமேல் சந்தேகம் கொள்ள வேண்டியதில்லை. இவ்வாறு சூரியனின் மைந்தனான சுக்ரீவனுக்கு ராமபத்ரன் ஆறுதல் கூறி சுமித்ரையின் மைந்தனான லக்ஷ்மண சுவாமியிடம் கூறினான். சூரியனின் மைந்தனுக்கு மலர் மாலை
கட்டி பகைமை தீர போருக்காக அவனை தயார் செய்வாய். அவனும் தனது மூத்த சகோதரனைப் போல அல்லாமல் மாலையை கட்டி சூரியனின் மைந்தனை மகிழ்ச்சியோடு அனுப்பி வைத்தான். வாலி வதம். விருத்திரனின் எதிரியான தேவேந்திரனின் மகனை வாலியை போருக்கு அழைப்பதற்காக சூரியனின் மைந்தனான சுக்ரீவன் மீண்டும் சென்றான். கோபத்துடன் கிஷ்கிந்தை நகர வாசலில் நின்று சிம்மநாதம் செய்தான். சூரியனின் மகன் மிகுந்த கோபத்துடன் எழுப்பிய அந்த சத்தத்தை செவிமடுத்து மிகவும் ஆச்சரியமடைந்த வாலி கச்சையை கட்டிக்கொண்டு போருக்கு விரைந்து புறப்பட்டான். அவ்வாறு வாலி கடும் கோபத்துடன் புறப்பட்ட வேளையில் அவனது மனைவியான தாரை கணவனின் முன்வந்து நின்று விழிகளில் விழிநீருடன் அவரை தடுத்து நிறுத்தி பேசினாள். அஞ்சாமல் புறப்படுவதற்கு என்ன காரணம்? எனக்குள் ஏதோ ஐயம் எழுகிறது, அதனை செவிமடுப்பீராக. இதற்கு முன் நிகழ்ந்த போரில் தோற்று போனது கிஷ்கிந்தை காண்டத்தின் வாலி தாரையின் உரையாடலின் தொடர்ச்சி. சுக்ரீவன் விரைவாக இங்கு வந்ததற்கு காரணம் மிகவும் அளப்பரிய பராக்கிரமம் கொண்ட ஒரு நண்பன் அவனுக்கு துணையாக நிச்சயமாக இருக்கிறார். வாலியும் தாரையிடம் விரைவாக கூறினான். பெண்ணே, வீணாக மனதில் எந்த ஐயமும் கொள்ளாதே. என்னை நிறுத்தும் உன் கரத்தினை உடனே விடுவா. அன்பானவரே, தாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சுக்ரீவனுக்கு சுற்றமாக பந்தமாக யார் இருக்கிறார்கள் என்று சிந்திப்பீராக. என்னோடு பகை கொள்ள யாருக்கும் எந்த பந்தமும் இல்லை. அவனுக்கு ஒரு நண்பன் ஆதரவு கிடைத்திருக்கிறான் என்றாலும் அவனும் என்னால் கொல்லப்பட வேண்டியவனே என்று அறிந்து கொள்வாய். பகையாக உள்ளவன் வந்து இல்லத்தின் வாயிலுக்கு அருகில் நின்று போருக்கு அழைக்கிறான் என்பதை செவிமடுத்த பின்னரும் வீரனான ஒரு புருஷன் அமைதியாக அமர்ந்திருப்பானா? பயந்தாங்குள்ளியாக உள்ளுக்குள் அச்சப்பட்டு நீ பேசுகிறாய். பகையாளியை கொன்று விரைவில் திரும்பி வருவேன். நீ தைரியமாக இருப்பாய் என் அன்பே. தாரையும் அதனை செவிமடுத்து அவனிடம் கூறினாள். வீரசிகாமணியே, அப்படியானால் நான் கூறுவதை கேளுங்கள். காட்டிற்கு வேட்டையாட சென்றிருந்தான் நம் மகன் அங்கதன். அந்த சமயத்தில் தான் கேட்ட ஒரு தூது செய்தியை என்னிடம் வந்து கூறினான். அதை கேட்டுவிட்டு பிரபுவை தகுந்தவாறு முடிவெடுத்து செல்லுங்கள். ஸ்ரீமான் தசரதன் என்னும் அயோத்தி மன்னனுக்கு ராமன் என்றொரு புதல்வன் இருக்கிறான். அவன் தன் தம்பியான இலக்குவனோடும் லக்ஷ்மி தேவிக்கு இணையான தன் மனைவி சீதையோடும் தண்டகாரண்ய காட்டிற்கு வந்து தங்கி இருக்கிறான். காட்டில் வசிப்பவனாய் தவம் செய்து கொண்டிருந்த போது துஷ்டனான ராவண ராட்சசன் அவனது மனைவியை கடத்தி சென்றான். லக்ஷ்மண சுவாமியுடன் அவன் இருப்பிடத்தை தேடி அறிந்து உடனடியாக ரிஷிமுக மலையை வந்தடைந்தார். அங்கே சூரியனின் மைந்தனை சுக்ரீவனை கண்டார். இருவரும் பரஸ்பரம் நண்பர்களாக வாழ்வதாக கூறி அக்னி சாட்சியாக நட்பு கொண்டனர். இருவருக்கும் துயரம் நீங்கி அமைதி உண்டானது. விருத்ராசுரனை கொன்ற தேவேந்திரனின் மகனை வாலியை கொன்று கிஷ்கிந்தையின் சூரியனின் மைந்தனை உன்னை அரியணையில் அமர்த்துவேன் என்று ஸ்ரீராமபிரான் சத்திய பிரமாணம் செய்து கொடுத்திருக்கிறார். உத்தமனான ஹனுமனும் மற்ற குரங்குகளும் தேடுதல் நடத்தி சீதா தேவியை கண்டறிந்து தருவோம் என்றும் தங்களுக்குள் பரஸ்பரம் சபதம் செய்து கொண்டனர். அப்படியே வந்தடைந்தது போலவே அவன் பகையை எல்லாம் மறந்து உடனே சுக்ரீவனை சுகமாக வாழ வைக்கும் பொருட்டு, ஹரே ராமனே, நீயே எனக்கு சரணம், சீக்கிரமாக என்னை பாதுகாப்பாயாக, என் பாவம், ராஜ்யம், குலம் ஆகியவற்றை காப்பாயாக. இப்படி கூறி அழுது வாலியின் பாதங்களை பிடித்து கொண்டு தாரை வணங்க விதேக பெண்மணி சீதை போலவே துயரத்துடன் அவளை மீண்டும் மீண்டும் தடவி கொண்டு ஸ்ரீராமபிரானை குறித்து வாலியும் கூறினான். பெண்களின் இயல்பினால் உனக்கு பயம் உண்டாகி இருக்கலாம். எனக்கு பயம் ஏதுமில்லை. என் அன்பை நீ செவிமடுப்பாயாக. ஸ்ரீராம லக்ஷ்மணர்கள் வந்துள்ளார்கள் என்றார். எனக்கும் அவர்களுக்கும் ராமலக்ஷ்மணர்களுக்கும் இடையே நட்பு நிச்சயமாக ஏற்படும். ஸ்ரீ ராமபிரானிடம் உள்ள அன்பிற்கு நிகராக வேறு யாருக்கும் அன்பில்லை. ஸ்ரீ ராமபிரான் என்பவர் வேறு யாருமல்ல, சாக்ஷாத் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே ஆவார். பூமியின் பாரத்தை குறைப்பதற்காக நாராயணரை அவதரித்துள்ளார் என்று நான் செவிமடுத்துள்ளேன். இதில் எந்தவித பாரபட்சமும் பாகுபாடும் இல்லை என்பது திண்ணம். அவர் குணங்களை கடந்தவர், ஏகனான ஆத்மாராமன் என்று உணரிய ஈஸ்வரன். அவர் தாமரை திருவடிகளில் பணிந்து வணங்கி விருப்பத்துடன் அவரை இங்கு அழைத்து வருவேன். என் குகை இல்லத்தில் அவருக்கு மிகுந்த உபச்சாரம் செய்வேன். சுக்ரீவனை விட என்னை கண்டு அதிக நன்மைகள் கிடைக்கும் என்பதனை நீ அறிவாய். தன்னை வழிபடுபவர்களை மட்டும் விரும்புவது என்னும் குறுகிய மனப்பான்மை அந்த பரமாத்மாவிடம் இல்லை. அவர் வேதங்களால் அறியப்படும் பரமேஸ்வரன் அல்லவா? அவரை ஆராய்ந்து பார்த்தால் என்னை போல் அவரிடம் பக்தி கொண்டவர் வேறு யாரும் இல்லை. துன்பங்களை நீக்கி
நோக்கி, நீ இந்த அழகான மாளிகையில் அமைதியாக வசிப்பாயாக. தாமரை கண்ணனே, முழு குணங்களின் கடலே, இவ்விதமாக தேவேந்திரன் மகனான பாலி சுக்ரீவனின் தமையனான பாலி கூறினான். சுக்ரீவனின் தமையன் இவ்வாறு கூறினான். கோபமடைந்த உடனே தன் ஆடைகளை இறுக்க கட்டிக்கொண்டு போரிடுவதற்காக விரைவாக வெளியே புறப்பட்டான். சுக்ரீவனை அழைப்பதற்காக கடும் கோபத்துடன் சென்றான் வாலி. தாரை வாலியின் மனைவி விழிகளிலிருந்து விழிநீர் சிந்தி மிகுந்த கவலையுடனும் துயரத்துடனும் அரண்மனைக்குள் சென்றாள். பற்களை கடித்து கொண்டு உரக்க கர்ஜித்தபடி வாலியும் நில் என்று கூறி சுக்ரீவனை நெருங்கிய வேளையில் ஆத்திரமடைந்த வாலி தன் குத்துக்களால் சுக்ரீவனை மிக கொடூரமாக தாக்கினான். தன் கை முஷ்டியை இறுக்கி ஓங்கி அடித்தான். வாலி சுக்ரீவன் போர் பயங்கரமான போர். வாலியும் சுக்ரீவனும் ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்து கரங்களினாலும் கால்களினாலும் தாக்கி தலையால் முட்டி பிடித்து கடித்து கொடூரமாக போரிட்டனர். நிலத்தில் விழுந்து உருண்டும் நகங்களினால் பிராண்டியும் குதித்தும் ஓடியும் வேர்த்து விறுவிறுத்தும் இருவருடைய சண்டையும் தொடர்ந்தது. நிகரற்ற மோதல். இருவரின் உடலிலும் நரம்புகள் வீங்கின. முஷ்டி கையடி அடிகளால் அவர்கள் தாக்கியதை கண்டு தேவர்கள் வியந்து போற்றினர். வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் இடையே நடந்த இந்த யுத்தத்திற்கு ஈடான போர் வேறு எதுவுமே இல்லை. இது இரண்டு பெருங்கடல்கள் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொள்வது போலவும் இரண்டு பெரிய மலைகள் மோதிக்கொள்வது போலவும் இருந்தது. அடையாளம் காண்பதில் குழப்பம். வாலியின் தந்தை தேவேந்திரன் அவருக்கு கொடுத்த மாலையும் சுக்ரீவன் அவரது தந்தை சூரியன் கொடுத்த மாலையையும் அணிந்திருந்தனர். இருப்பினும் இருவரின் தோற்றமும் ஒரே மாதிரி இருந்ததால் யார் வாலி யார் சுக்ரீவன் என்று வேறுபடுத்தி காண்பது மிக கடினமாக இருந்தது. ஸ்ரீராமபிரானின் கருணை. தமையனான வாலியின் பலமான குத்து அடிகளால் சுக்ரீவன் மிகவும் சோர்ந்து தளர்ந்து மிகுந்த தளர்ச்சியுடன் காணப்படுவதைக் கண்ட தசரத நந்தனான ஸ்ரீராமபிரான் சுக்ரீவன் மீது மிகுந்த இரக்கமும் கருணையும் கொண்டு விரைந்து செயல்படத் தொடங்கினார். இந்த பகுதியானது ஸ்ரீராமபிரான் வாலியின் மீது அம்பெய்த பின்னர் வாலி நிலை தடுமாறி விழுந்து பின்னர் ராமபிரானின் தோற்றத்தை கண்டு அவரிடம் உரையாடும் காட்சியாகும். நெஞ்சு பகுதியை இலக்காக கொண்டு மரக்கூட்டங்களை ஊடுருவி மகேந்திர அஸ்திரத்தை தொடுத்து நாணை இழுத்து அம்பை எய்தான். அந்த அம்பு வந்து வாலியின் மார்பில் தைத்த மாத்திரத்தில் நிலை குலைந்து பூமியில் வீழ்ந்தான் வாலி. பூமியே ஒரு கணம் நடுங்கியது. அப்போது வாலியின் மைந்தனான அங்கதன் ராமபிரானை வணங்கி துதித்தான். மயக்கம் மேலிட்டு ஒரு முகூர்த்த காலம் கழிந்ததும் மயக்கம் தெளிந்து வாலி உற்று நோக்கினான். அப்போது புருஷோத்தமனான ராமபிரானை கண்டான். வலது கரத்தினில் அம்பையும் இடது கரத்தினில் வெள்ளையும் ஏந்தி பரிபட்டமும் மரவுரி ஆடையும் அம்பரா துணியையும் தரித்தவனாய் புன்னகை தவழும் முகத்துடனும் அழகிய சடா முடியுடனும் விளங்கியவனை மார்பில் வனமாலையையும் நீண்ட பெரிய புஜங்களையும் தோள்களையும் அருகம்புல் தளம் போன்ற பச்சை நிற உடலையும் கொண்டவனாய் பக்கத்தில் லக்ஷ்மண சுவாமியாலும் சுக்ரீவனாலும் சேவிக்கப்பட்டு நின்றவனை கண்டு மிகுந்த கோபத்தாலும் வேதனையாலும் கலங்கிய மனதுடன் வாலி இகழ்ந்து கூறினான். நான் உனக்கு என்ன பிழை செய்தேன்? எதற்காக என்னை வீணாக கொன்றாய்? கள்ளத்தனமாக திருடனின் தர்மத்தை கை கொண்டு ராஜ தர்மத்தை கைவிட்டது ஏன்? இதனால் உனக்கு என்ன புகழ் கிடைத்துவிடப் போகிறது? சிந்தித்து காண்பாய். நீ அரச குலத்தில் பிறந்தவன் அல்லவா? குறிப்பு: இது துஞ்சத்து எழுத்தச்சன் எழுதிய அத்தியாத்ம ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டம் பகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட வரிகளாகும். வாலியின் கூற்று. வாலி ராமபிரானிடம் கூறியது: வீர தர்மத்தை ஆராய்ந்து புகழை விரும்பினால் எவனும் நேருக்கு நேர் நின்று போரிட்டு ஜெயிக்க வேண்டும். சுக்ரீவனால் செய்யக்கூடியது எது? என்னால் செய்ய முடியாதது எது? அரக்கர் தலைவன் உமது மனைவியை கவர்ந்து சென்றதற்காக சூரியனின் மகனை சுக்ரீவனை சரணடைந்து தாம் என்னை கொன்றீர் என்றால் என்னுடைய விக்கிரமத்தை குறித்து தாம் கேட்டறியவில்லையா? மூவுலகிலும் வீரனாகிய என்னுடைய புஜ பலத்தை குறித்து அறியாதவர் யார்? லங்காபுரியை திரிகூட மலையோடு இணைத்து சிறிதும் அச்சமின்றி 10 தலை ராவணனையும் கட்டி அரை மாளிகைக்குள் உமது திருமுன் கொணர்ந்து மரியாதையுடன் வணங்கி சமர்ப்பித்திருப்பேனே. ராகவனே, உலகத்தில் தூயோர்கள் உம்மை தர்மவான் என்று கூறுகிறார்கள். அப்படிப்பட்ட தர்மம் பெற்ற நீர் ஒரு வேடனை போல மறைந்திருந்து குரங்கை கொன்று எவ்வித மானத்தை பெருமையை பெற்றீர் என்று கூறுவீராக. ஐயவோ, குரங்கின் கறி உண்ணத்தகாததல்லவா? அரசனே, தமது மனதில் என்ன தோன்றியது? பகவான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி
பக்தியின் மறுமொழி. இவ்வாறு பலவாறு கூறிய வாலியிடம் ரகோத்தமனான ராமபிரான் மறுமொழியாக கூறி அருளினார். தர்மத்தை காப்பதற்காகவே நான் ஆயுதத்துடன் எவ்வித சுயநலமும் இன்றி எங்கும் சுற்றி வருகிறேன். பாவியும் அதர்மவாதியுமாகிய உன்னுடைய பாவத்தை போக்கி தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக பகவான் ஸ்ரீ ராமபிரான் வாலியிடம் கூறியது. ஆசையாலும் மோகத்தாலும் கட்டுண்டு உன்னை நீயே அறியாமல் இருந்ததால் தான் நான் உன்னை வதைத்தேன். மகள் சகோதரி, சகோதரனின் மனைவி, மகனின் மனைவி, தாய் ஆகியோரிடையே எந்த வேறுபாடும் இல்லை என்பதே வேத வாக்கு. மன கோணலாலும் மோகத்தாலும் இவர்களை அடைபவன் பாவிகளிலேயே மகா பாவியாவான். அதனால் அவனுக்கு துயரமும் தண்டனையும் நிச்சயம் சேரும். தர்ம எல்லையை மீறி நடப்பவர்களை பராக்கிரமம் மிக்க அரசர்கள் தண்டித்து இவ்வுலகில் தர்மத்தை நிலைநாட்டுவார்கள். தூய மனமுடையவனை இதை உன் மனதில் சிந்தித்து காண்பார். உலகை தூய்மைப்படுத்தவும் தர்மத்தை காக்கவும் உலகை பாலிக்கும் அரசர்கள் எங்கும் உலவி வருவார்கள். பாவம் செய்தவர்களுக்கு அதற்கான தீமை வந்தே தீரும். வாலியின் மனமாற்றமும் பிரார்த்தனையும். இவ்வாறு ஸ்ரீ ராமபிரான் கூறியதை செவிமடுத்தவுடன் வானர கோனான வாலி உடனடியாக மன தூய்மை பெற்றான். ராமபிரான் ஸ்ரீமன் நாராயணனே என்று உணர்ந்த கணமே அவனது அறியாமை தாமச குணம் நீங்கியது. அவன் மிகுந்த பக்தியுடனும் மெய் செழிப்புடனும் ராமபிரானை பணிந்து வணங்கி இவ்வாறாக கூறினான். என் அபராதத்தை பொறுத்தருள வேண்டும். ஸ்ரீராம மகா பாக்கியவானே, ராகவனே, தேவரீர் நிச்சயமாக ஸ்ரீமன் நாராயணரே தான். நான் அறியாமையினால் கூறிய அனைத்தையும் உடைய பெருங்கருணையால் மன்னித்துருள வேண்டும். தமது திவ்ய திருமேனியை கண்டு கொண்டே உமது அருகில் நின்று உமது பானத்தை தாங்கி நல்முக்தி அடைகிறேன். இந்த பகுதி வாணி மோட்சத்திற்கான பகுதியின் மொழிபெயர்ப்பு வரிகள். இந்த உடலை துறப்பதற்கான காலம் வந்துள்ளதே. ஆகா, இதுவே பெரும் பாக்கியம் என்று கூற வேண்டும். லக்ஷ்மிபதியே, மாபெரும் யோகிகளாலும் காண்பதற்கு அரியதும் மோட்சத்தை அளிப்பதுமான தமது தரிசனம் எனக்கு கிடைத்துள்ளது. மரணமடையும் வேளையில் துயரத்துடன் தமது திருநாமத்தை கோரும் மனிதனுக்கு மோட்சம் கிடைக்கிறது. அப்படி இருக்க என் முன்னே நேரில் நிற்கும் இறைவனாகிய தம்மை கண்டு கொண்டே தமது அம்பினால் அன்போடு உயிர் துறக்கும் பாக்கியம் இந்த நேரத்தில் எனக்கு கிடைத்திருப்பது எனது எல்லையற்ற பாக்கியமே ஆகும். இறைவா, இது பலருக்கும் கிடைக்குமா? தேவரீர் சாக்ஷாத் நாராயணனை. தாமரை மலரில் வீற்றிருக்கும் லட்சுமி தேவியே அன்னை ஜானகி ஆவார். 10 தலைகளை கொண்ட ராவணனை விரைவாக அழிப்பதற்காகவே தசரத மன்னரின் மைந்தனாக தாம் அவதரித்துள்ளீர். தாமரை கண்ணனே பிரம்மதேவராகவும் மும்மூர்த்திகளின் சுரூபமாகவும் இருப்பவர் தாமே என்பதை நான் அறிந்து கொண்டேன். பகவானே, தமது உலகத்தை வைகுந்தத்தை நோக்கி பயணிக்க தொடங்கும் என்னை ஆசீர்வதிப்பீராக. என்னை போன்ற பலசாலியான அங்கதனின் மீது தமது திருவுள்ளம் அருள் நிலைத்திருக்க வேண்டும். சூரியனின் புதல்வரான சுக்ரீவனுக்கு இணையாகவே சிறுவனான அங்கதனையும் ஏற்றுக்கொண்டு காத்தருள வேண்டும். தமது திருக்கரங்களால் இந்த அம்பை பிடுங்கி அடியேனை அன்போடு மெல்ல வருடி தடவி கொடுக்க வேண்டும். இதனை கேட்ட ரகுநாயகனான ராமபிரான் அவர் அருகே சென்று அம்பை பிடுங்கி மெதுவாக அவனை தடவி கொடுத்தார். மனித வீரனான ஸ்ரீ ராமபிரானின் முகத்தாமரையை கண்டவாறே வானர உடலை துறந்து வாலியும் யோகீந்திரர்களுக்கு மட்டுமே அடைவதற்கரிய பகவானின் உலகத்தை வைகுந்தத்தை அடைந்தான். இது ஸ்ரீ அத்தியாத்ம ராமாயணத்தின் 15ஆம் நாள் கதை தொடர் இனிதே நிறைவடைந்தது.